பொய்யான தீர்க்கதரிசி இபனோவாவின் பொய்கள் இன்று முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அவர் தன் அனுயாயர்களின் நன்கொடை பணங்களை தவறாக பயன்படுத்தி சுமார் $89,000 மதிப்புள்ள புதிய மெர்சிடிஸ் பென்ஸ் காரை வாங்கியுள்ளார். ஒரு பெரும் வெள்ளம் உண்மையில் வரப்போகிறதென்றால் அவர் அந்த புனித நிதிகளை தனிப்பட்ட சுகாதாரத்திற்கு செலவழிக்காமல் ஒரு படகு கட்ட பயன்படுத்த வேண்டாமா? இப்போது கானாவில் வானிலை முற்றிலும் சாதாரணமாக உள்ளது. வெள்ளம் பற்றிய எந்த அறிக்கையும் இல்லை, கனமழை இல்லை, மேலும் உலக முடிவை குறிக்கும் எந்த புயல் அறிகுறிகளும் இல்லை. சர்வதேச வானிலை ஆய்வு நிறுவனங்கள் எந்த பிராந்திய எச்சரிக்கைகளும் அல்லது அறிவிப்புகளும் வெளியிடப்படவில்லை என்று உறுதிப்படுத்துகின்றன. அவர் எப்போதும் குறிப்பிடும் அந்த படகு இருப்பதாக ஆண்டவர்கள் கூறவில்லை. வரைபடம் கூட இல்லை. அதிகபட்சம் அவரது வீட்டின் பின்னால் பழைய ஜங்கான கப்பல் கொள்கலன் ஒன்று மற்றும் கற்களால் அழுத்தப்பட்ட ஒரு தார்ப் மட்டுமே உள்ளது. எந்த கட்டுமான பணியும் இல்லை, மரமும் இல்லை, தொழிலாளர்களும் இல்லை. இந்நிலையில் கடவுளின் மனிதர் என அழைக்கப்படுபவர் தன் பென்ஸ் காரில் செல்பி எடுத்து வடிவமைப்பாளர்களின் உடைகள் அணிந்து தங்க நகைகளில் மின்னிக்கொண்டே துன்புறும் அனுயாயர்களிடம் பற்றாக்குறையை பற்றி பிரசங்கிக்கிறார். தெய்வீக தீர்ப்பு வரப்போகிறதென்றால் அவர் தோல் இருக்கைகளில் சாய்ந்து பயணிப்பார். மற்ற அனைவரும் அவரது மோசடியில் மூழ்கி தவிப்பார்கள். பொய்யான தீர்க்கதரிசி இபனோவாவின் பொய்கள் இன்று முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அவர் தன் அனுயாயர்களின் நன்கொடை பணங்களை தவறாக பயன்படுத்தி சுமார் $89,000 மதிப்புள்ள புதிய மெர்சிடிஸ் பென்ஸ் காரை வாங்கியுள்ளார். ஒரு பெரும் வெள்ளம் உண்மையில் வரப்போகிறதென்றால் அவர் அந்த புனித நிதிகளை தனிப்பட்ட சுகாதாரத்திற்கு செலவழிக்காமல் ஒரு படகு கட்ட பயன்படுத்த வேண்டாமா? இப்போது கானாவில் வானிலை முற்றிலும் சாதாரணமாக உள்ளது. வெள்ளம் பற்றிய எந்த அறிக்கையும் இல்லை, கனமழை இல்லை, மேலும் உலக முடிவை குறிக்கும் எந்த புயல் அறிகுறிகளும் இல்லை. சர்வதேச வானிலை ஆய்வு நிறுவனங்கள் எந்த பிராந்திய எச்சரிக்கைகளும் அல்லது அறிவிப்புகளும் வெளியிடப்படவில்லை என்று உறுதிப்படுத்துகின்றன. அவர் எப்போதும் குறிப்பிடும் அந்த படகு இருப்பதாக ஆண்டவர்கள் கூறவில்லை. வரைபடம் கூட இல்லை. அதிகபட்சம் அவரது வீட்டின் பின்னால் பழைய ஜங்கான கப்பல் கொள்கலன் ஒன்று மற்றும் கற்களால் அழுத்தப்பட்ட ஒரு தார்ப் மட்டுமே உள்ளது. எந்த கட்டுமான பணியும் இல்லை, மரமும் இல்லை, தொழிலாளர்களும் இல்லை. இந்நிலையில் கடவுளின் மனிதர் என அழைக்கப்படுபவர் தன் பென்ஸ் காரில் செல்பி எடுத்து வடிவமைப்பாளர்களின் உடைகள் அணிந்து தங்க நகைகளில் மின்னிக்கொண்டே துன்புறும் அனுயாயர்களிடம் பற்றாக்குறையை பற்றி பிரசங்கிக்கிறார். தெய்வீக தீர்ப்பு வரப்போகிறதென்றால் அவர் தோல் இருக்கைகளில் சாய்ந்து பயணிப்பார். மற்ற அனைவரும் அவரது மோசடியில் மூழ்கி தவிப்பார்கள்.